கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். நீங்க பார்த்துருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு ஆடியோ வந்து வைரலாகி கொண்டிருக்கிறது. அதாவது தாவேக்காவுடைய நாமக்கல் மாவட்ட செயலர். தாவேக்கா என்றாலே சர்ச்சை தான். பல்வேறு இடங்களில் வந்து சிறுமிகளுக்கு டார்ச்சர், செக்ஸ் டார்ச்சர் உள்ளிட்ட பெண்களுக்கு பாலியல் ரீதியான அத்துமீறல் வந்து தொடர்ந்து வந்து ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் ஜாதி ரீதியாக இழிவுபடுத்தக்கூடிய கொடுமை கூட வெளியாகிருக்கிறது. ஒரு ஆடியோ கூட வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. கொடுக்கப்பட்ட சமூகமான பறையர் சமூக மக்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க இரண்டு நபர்கள். ஆடியோ வெளியாக இருக்கிறது. தாவேகா கூட்டணி அங்க வச்சிருக்க விசிக வந்து பல்வேறு போராட்டங்கள் இருந்தாலும் இது போன்ற சம்பவங்களை வந்து கண்டுக்கிறாம இருக்காங்கன்னு ஒரு கேள்வி கூட எழும்ப தொடங்கி இருக்கிறது. இப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமாக இந்த சம்பவம் கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. தொடர்ச்சியாக எனக்கு நாமக்கல்லிருந்து எங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய உயர்மட்ட குழுப்பினர் தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய செயலாளர் ரஞ்சித் அவர்கள் உள்ளிட்ட சென்னையைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கக்கூடிய கவிதா உட்பட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய தோழர்கள் எனக்கு அலைபேசியில் அழைத்து இவ்வளவு பெரிய சம்பவத்தை பகிரங்கமாக நாமக்கல் மாவட்ட தாவேகாவுடைய செயலாளர் சதீஷ்குமார் அவர்களும் மாவட்டத்துடைய துணை செயலாளர் அவருடைய பெயரை சொல்லியிருக்கிறார்கள் தில்லை மோகன் அவர்களும் பேசிக்கிட்ட அந்த ஆடியோவை நான் முழுமையாக பார்த்தேன். அதில் வந்து ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் எப்படி பேச வேண்டும், என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று தெரியாமல் ஒரு முறைகேடான முறையிலே அவர் பேசிய அந்த செயலுக்கு அனைவரும் கடந்து செல்வது என்பது ஒரு ஆபத்தான செயலாக போய் முடியும். அது தேவையா? சரி 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 அவன் ஓட்டு ஒரு ஓட்டு எடுத்து காட்டியா பரப்புண்ட ஓட்டு. நான் நாகரிகம் கருதி இதுக்கு மேல அதை பேச விரும்பல. அவங்க தான் அநாகரிகமா பேசுறாங்க. தாவேகா கட்சியை பொறுத்தவரை அது ஒரு ரசிகர் மன்றமாக தான் இருந்ததே. அவர் கட்சியாக விஜய் வந்து உருவாக்கிட்டாரு. ஆனால் சுய ஒழுக்கம் அந்த கட்சியில் இல்லை. அவங்க ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் அம்பேத்கர் யார், நம்ம எந்த சமூகத்திற்காக போராடுகிறோம், ஏற்றத்தாழ்வற்ற சமூகத்தை படைப்பதற்கான நோக்கம் என்ன, மேடையில் வந்து அம்பேத்கர் படத்தை வச்சிருக்காரு, பெரியார கொள்கை வழிகாட்டின்னு தாவேகா பேசுறாரே தவிர மாவட்ட செயலாளர் எவ்வளவு பெரிய வார்த்தையை சாதியை சொல்லி, அதுவும் கெட்ட வார்த்தையில, ஆபாச வார்த்தையில, யாரும் கேட்க முடியாத வார்த்தையில பேசுறாரு. இத எலும்ப உடைப்போம் சொன்னதுக்காக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வக்காலத்து வாங்கி பேசுறவரு இந்த செய்தியெல்லாம் பார்க்கணும். கடந்து போகக்கூடாது. நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவனுடைய கவனத்திற்கு சென்றதா என்று தெரியவில்லை. நிச்சயமாக சென்றால் அவர் இதை ஒரு போர் குணம் கண்டு எதிர்க்கக்கூடியவர் தான், ஆற்றல் படைத்தவர் தான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன். ஆனால் இதெல்லாம் வந்து அந்த மாவட்ட செயலாளர் கவனத்துக்கு கொண்டு போகணும். இது ஒரு பெரிய விஷயம். நேரம் அவர் கட்சியிலிருந்து நீக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். வன்கொடுமை சட்டம் யார் மேலே இது பாவம். சாதாரணமா இதை பத்தி பேசாதவங்க மேல குடுக்கல் வாங்கல தகராறு இருந்தா கூட இந்த வன்கொடுமை சட்டத்தை போச்சு விட்டுறாங்க சில இடங்கள்ல தவறான முறையில். அதனாலதான் பிற சமூகத்தை சேர்ந்து இந்த வன்கொடுமை சட்டத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல போராடுறதுக்கு காரணம், அவங்க சாதியை சொல்லியே மனதளவு கூட திட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க வந்து பெருசா அவர் மேல வம்புக்காக அந்த சட்டத்தை போடுறது. ஆனா இதெல்லாம் வன்கொடுமை சட்டத்துக்கு ஆக வேண்டிய சட்டம். இது வந்து அவர் தப்பிக்க கூடாது. நான் தாவேக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன், முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வரேன், விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய திருமாவுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன், வன்னியரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். இதை அனுமதிச்சோம்னு சொன்னா பொது வழியில் இந்த வீடியோ ஆடியோ பரவுது. இதை எப்படி ஏத்துக்கிற முடியும்? தாவேக கட்சியில கொள்கை வழிகாட்டி அம்பேத்கர் சொல்லிட்டு
அம்பேத்கரை பற்றியான பாடங்களை அந்த தாவேகா கட்சியினருக்கு சொல்லித்தராமல் நீ ஜனநாயகம் படத்துக்கு வாங்க, ஜனநாயகம் படத்தை விழா கோலமாக கொண்டாடும்னா ஜனநாயகத்துக்கான அர்த்தமே தெரியலையே. ஜனநாயகத்துக்கான மாண்பு, ஜனநாயகத்துக்கான பண்பு, சமத்துவம்னா என்ன, சகோதரத்துவம்னா என்ன? நீ அந்த மக்களுடைய வாக்கே வேண்டாம் அவன் என்னன்னு சொல்லி அந்த இடத்துல கெட்ட வார்த்தை சொல்லி சொல்றாரு. இதை எப்படி ஏத்துக்கிற முடியும்? அதனால தாவேகா கட்சியில கற்பழிப்பு சம்பவம் நடக்குது, அவங்க மேல் நடவடிக்கை இல்லை. தூத்துக்குடியில கற்பழிப்பு சம்பவம், மாறாக புகார் கொடுத்தவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறீங்க. தூய்மையான ஆட்சி நடத்த போறோம், தூய சக்தியான தாவேகா, தீய சக்தி திமுகவை வீழ்த்த போறோம். நாங்க தூய சக்தின்னு சொன்னீங்க, தூய சக்தி இன்னைக்கு என்ன? எங்கு பார்த்தாலும் இந்த மாதிரி சாதிய வன்மத்தை தூண்டுகின்ற பேச்சுகள் நடக்குது, கற்பழிப்பு சம்பவம் நடக்குது, போதை வஸ்துக்கள் நடமாடுது. பழனியில கோயிலுக்கு சொந்தமான சொத்தை இவ்வளவு வேகமா ஆட்டையை போடுறாங்க. எல்லா வகையான தில்லுமுள்ளும் அங்க நடந்திருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் எப்படி ஏத்துக்கிற முடியும்? நாமக்கல்ல பேசுற மாவட்ட செயலாளர் வந்து சாதாரண ஆள், ஒரு மாவட்ட செயலாளர். இதை வந்து ஏன் கவனத்தில் எடுத்துக்கிறல? தொடர்ந்து இதே மாதிரி சம்பவங்கள் நடந்தால் நாமக்கல் அந்த மாவட்ட செயலாளர் மேல நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அங்கே நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை, வன்கொடுமை சட்டத்தில் இவரை கைது செய்யணும்னு சொல்லி பெரிய போராட்டத்தை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்தும். இதை சும்மா விட மாட்டோம். அவங்க கொள்கை தலைவர்களை 5 தலைவர் வச்சிருக்காங்க. முக்கியமான தலைவர் பெரியார் அவர்கள். பெரியார் சாதி இல்லைன்னு சொன்னக்கூடிய தலைவருடைய முக்கிய தலைவராக இருக்கும்போது அவங்களே இப்படி இருக்காங்க. அதை சொல்லி தரணும்ல. நாமக்கல் ஈரோடு பக்கம் தான் இருக்கு பெரியார். நாமக்கல்ல ஏற்கனவே ராத்திரில ஒரு வீட்டுல புகுந்து மாவட்ட செயலாளர், மகளிர் அணி மாவட்ட செயலாளர் வீட்டுல புகுந்து அடி வாங்கினாரு, தர்ம அடி வாங்கினாரு. ஆலோசனை நடத்தினப்ப ஆலோசனை நடத்தி இந்த ஆலோசனை பண்ணியிருக்காரு. இப்ப இப்படி ஒரு கேவலமான ஒரு பேச்சை, மனிதர்ல சாதிய விரித்தனமான பேச்சு, சாதிய வன்மத்தோடு இங்க நீங்க வந்து மார்க்கண்டேயன் பேச்சுக்கு 2 சமூகங்கள் மத்தியில குந்தகம் விளைவிக்கிற மாதிரி பேசு. 2 சமூகங்களுக்கு அந்த வழக்குக்கே சம்மந்தம் இல்லை. யார் சமூகங்கள் இடத்திலே மோதலை ஏற்படுத்துற மாதிரி நாமக்கல் மாவட்ட செயலர் சதீஷ்குமார் நடவடிக்கை எடுக்கும். ஒளிய வழிகாட்டி அம்பேத்கர் என்ன சொன்னார் நாட்டுக்கு, பெரியார் என்ன பேசினார், அஞ்சலை மேல என்ன சொன்னார், காமராஜர் என்ன சொன்னார், இதெல்லாம் நாட்டுக்கு சொல்லணும், கட்சிக்கு சொல்லணும், தொண்டர்களுக்கு சொல்லணும். ஒரு கட்சி மாவட்ட செயலாளருக்கு தெரியலன்னா அப்ப எப்படி? அந்த பகுதியில் பெரிய கொந்தளிப்பான சூழ்நிலை நிலவுகுது. பெரிய ஒரு சமூக மோதலா மாறப்போகுது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட போகுது. ஒரு சாதிய பிரச்சனை, சாதிய கலவரம் நடப்பது போன்று நாமக்கல் பகுதியில் இருக்கு. நான் தாவேக அரசுடைய உளவுத்துறைக்கு, காவல்துறைக்கு வேண்டுகோளா வைக்கிறேன். அவர் மேல நடவடிக்கை உடனே நீங்க வழக்கு பதியணும், சுயமோட்டாவை பதியணும். புகார் யாரும் கொடுக்க வேண்டியிருந்த ஆடியோ போதும், விசாரணை நடத்துங்க. விசாரணையில் இந்த ஆடியோ உண்மைன்னா அவர் மேல வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யணும். இல்லாட்டினா இது என்னன்னு கேட்டா சின்ன பிரச்சனை தமிழ்நாடு பெரும் பிரச்சனையா மாறும். ஒரு சாதிய பிரச்சனைக்கு தூவம் போற மாதிரி ஆகும். ஆகவே நாமக்கல் மாவட்ட செயலாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இருக்கக்கூடிய சாதி கலவரத்தை உருவாக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், அதுல முக்கியமாக இது குதிரை பேர அரசு இல்ல, குதிரை வேகத்துல ஓடுற அரசுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த அரசுக்கு இன்னும் போகல. இந்த ஆடியோ கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா பரவிக்கிட்டு இருக்கு. அது முதலமைச்சர் விஜய்க்கு எதுவும் தெரிய வாய்ப்பு இல்லையா? அதிகார மையங்களாக அங்கே செயல்படுபவர்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் தற்போம் காலச்சூழ்நிலை தெரியாதவங்க. யாரோ விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் இருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு. இவங்களை தாண்டி தான் விஜய்க்கு செய்தி போவதாக சொல்றாங்க. உளவுத்துறையுடைய தகவல் தினசரி முதலமைச்சருக்கு ஐஜி உளவுத்துறையுடைய டைரியிலிருந்து தினசரி 24 மணி நேரம் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்னு விஷயத்தை அவர் காதுக்கு தான் கொண்டு போக முடியும். நேரடியா வேற யார்ட்டையும் தடையா கொண்டு போக முடியாது. ஆனா இங்க அதிகார மையம் என்பது ஜான் ஆரோக்கியசாமி கிட்டையும் விஷ்ணு கிட்ட இருக்கிறதாகவும் அவங்க எல்லாத்தையும் தடை செய்வதாகவும் விஜய் காதுக்கு கொண்டு செல்லாமல் இருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. ஆனால் அதிகார மையம் இருக்காது, நானே தான் அதிகாரம் அப்படின்னு சொன்ன விஜய்
இன்னைக்கு கூட நம்முடைய சுபவீரபாண்டியன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் கூட சொல்றார், முதலமைச்சரை சந்திப்பதற்கு கடுமையான விதிமுறைகள் இருக்கிறது, அவரை பார்க்க முடியாத சூழல் நிலவுகிறது, எளிமையாக முதலமைச்சரை சந்திப்பதற்கான நடைமுறைகளை உருவாக்குங்கள் தலைமைச் செயலகத்துல அப்படின்னு ஒரு கூட்டணியை அவர் ஆதரிக்கக்கூடிய, இந்த அரசை ஆதரிக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சொல்லியிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? எந்த செய்தியுமே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறதில்லை. எது தேவையோ தொழில் முறையாக, தொழில்துறை விஷயமாக மட்டும் சில விஷயங்களை அவர் கவனத்துக்கு கொண்டு போயிட்டு அவரை ஸ்கூல் பையன் மாதிரி வச்சிருக்காங்க. அவர் என்ன நினைக்கிறார், முதலமைச்சர் வேலைண்டா காலையில் 9:45 வர வேண்டியது, பெல் 10 மணிக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி போய் உட்கார வேண்டியது, 1 மணிக்கு பெல் அடிச்சோடனே சாப்பிட வேண்டியது, 5 மணிக்கு வீட்டுக்கு போகணும், பனையூரில் போய் தூங்க வேண்டியது. அவருக்கு தனிப்பட்ட ஹேபிட் இருக்கு. ஒரு நடிகராக இருந்து வந்தவர், நடிகராக இருந்து வந்தவருக்கு தனிப்பட்ட முறையில் 6 மணிக்கு மேலே அவங்கள பார்க்கவே முடியாது பொதுவாக. அது மாதிரி அரசு விடுமுறை விட்டாச்சுனால அவங்க லீவு மூடுக்கு போயிடுவாங்க, அந்த விடுமுறை மூடுக்கு போயிடுவாங்க. அதனால முதலமைச்சர் வேலைன்றது ஒரு அரசு வேலைன்னு நினைக்கிறார். அதனாலதான் அந்த காரங்க கூட அமைச்சர்கள் புஷிக்கிட்ட போய் சில அமைச்சர்கள், நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது வியாழக்கிழமை, 3 மணி நேரம் லீவு கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க சில அமைச்சர்கள். எதுக்கே லீவு? அமைச்சருக்கு எதுக்கு லீவுன்னு? இல்லை படம் பார்த்துட்டு வரணும் 3.5 மணி நேரம், அதுக்கு விடுமுறை விட முடியுமான்னு கேட்டு, நல்ல வேலைக்கு பழைய நினைப்புல பேராண்டி மஞ்சள் பூசின மாதிரி கிளவி இவங்க நல்ல வேலைக்கு அமைச்சர்கள் எம்எல்ஏ எல்லாம் பழைய மாதிரி நாங்கள் டிக்கெட் கவுண்டரில் போய் படம் எடுத்து இந்த நடிகர் ஷோ ஓட்ட பொருள் போகாமல் இருக்காங்களான்னு நினைக்கிறேன். அதே பெரிய அதுவுமே மறைமுகமா நடக்குது. இல்ல இவங்க போய் டிக்கெட் கவுண்டர்ல நடிகர் ஷோவுக்கு போய் அந்த இந்த ரசிகர் ஷோவுக்கு போய் இவங்க பிளாக்ல டிக்கெட் எடுத்து மந்திரியில போய் நின்று வித்துறாங்க. அதனால நாடு ரொம்ப மோசமான நிலைமையில 60-70 நாளா இருக்கு. நிர்வாகம் இயங்கல. அவர் இயக்கணும்னு விஜய் பேசுறாரு, பேசுற அளவுக்கு செயல்பாடு இல்லை. அவர் பேசுறாரு லஞ்சம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், இதெல்லாம் அவருடைய பேச்சில் இருக்கு. அதிகாரிகளும் லஞ்சத்திலே ஊறி திளைத்த அதிகாரிகள், லஞ்சமே தான் அரசு நிர்வாகத்தை இயக்குது, இதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை. நீங்க லஞ்சம் இல்லாம நிர்வாகத்தை இயக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு போச்சு, நாடு அப்படி கெட்டு போச்சு. ஆனா நீங்க லஞ்சம் இல்லாத இயக்கணும்ல, கெட்டிக்காரத்தனை அதான சொன்னதை செய்யணும்ல. நான் ஒத்துக்கிறேன், லஞ்சம் இல்லாமல் நாடு இயங்க முடியல. இப்ப நீங்க இயக்கணும், அப்ப அதில் முறியடித்து இயக்கி காட்டணும். நல்ல நேர்மையான அதிகாரிகளை போடணும். நீங்க எல்லாரும் உடனுக்குடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். உங்க கட்சி மாவட்ட செயலாளர் கற்பழிப்பு சம்பந்தம் நடவடிக்கை எடுக்கணும். உங்க கட்சி மாவட்ட செயலாளர் லஞ்சம் வாங்குறாரு, உங்க கட்சி மாவட்ட செயலாளர் மது விற்பனை பண்றாரு. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு குதிரை பேர் நடத்துறது இல்லைங்க. திமுக எம்எல்ஏக்களை கைது செய்யற நடவடிக்கைன்னு உளவுத்துறை சரியா போனா, அப்போ உங்க கட்சி மாவட்ட செயலாளர் சாதியை சொல்லி சாதி கலவரம் பெருசா தீ வச்சு அந்த மாவட்டம் பூரா எரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்க தலையிட்டு என்ன பண்ண? வெள்ள வருவதற்கு முன்னாடி தடுக்கணும்ல. இது சாதி கலவரத்துக்கு தூபம் போற மாதிரி நாமக்கலுடைய தாவேகா மாவட்டத்தோட பேச்சு. அவரை உடனே கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.